ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து வருகிறேன். தலைவணங்கி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். இந்த காலை வேளையிலே உடைய கூடாரத்திலே நாங்கள் எல்லாரும் இணைந்து வருவதற்கு நீ தந்த முடிதை திரும் 2000 ஆண்டிலே இந்த 6வது மாதத்திலே 7வது நாளிலே பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு முதலாவது ஞாயிற்று காலை வேளையிலே உடைய சமூகத்திலே அப்பா பிதாவே என்று சொல்லி தந்து வழியுடன் நீ தந்தவட தெய்வீக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதியும் அப்பா இந்த ஆராதனையிலே உடைய திருக்கரம் இருக்கட்டும். நாங்கள் பாடியுள்ள பாடல்கள் வாசிக்கின்ற திரு வார்த்தைகள் எந்த பரிசுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வழிநடத்த உடைய பாதம் பண்ணிடும். 144 தடை உத்தரவு நிமித்தமாக ஆலயத்திற்கு வர முடியாதபடி திருச்சி மக்கள் தங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த நேரின் வழியாக இந்த ஆராதனையை தொழுது கொண்டுகின்ற பொழுது தூய ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட முடிய பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் உடைய திருநாமம் மகிமைப்படும்படியாக நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் தேவனுடைய நல்ல தந்தையே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 2வது பாடலை பாடுவோம். திரி முதல் கருணை ஜெகதல ரட்சக தேவா சரணம். Nam
நின்ற வண்ணமாகவே காலை மாலை ஆராதனை முறைமைகளிலே இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். முதலாம் பக்கம், நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியே இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தருடைய நாள். இதிலே கடைகொண்டு மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமித்த திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இனி நாளுக்குரிய சொர்க்க ஜெபம். திருத்துவ திருநாள். கடவுளின் ஐஸ்வர்யம் ஞானமும் அறிவும் என்பவர்களாலும் எவ்வளவு அதிகம். அவர் நியாய தீர்ப்புகள் புத்தி கேட்டாதவர்கள், அவர் வழிகள் ஆராய்ச்சி கேட்டாதவர்கள். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் இருக்கிறது. என்றென்றைக்கும் அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நான்காம் பக்கம். ஆண்டவரே உதவிகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் வாய்ப்பு அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரிய கடவுளை போற்றுதல். சேனனின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியிலும் மகிமையினால் விருந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. நமத்தினாலே வந்தரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காய் சிலுவையாகியும் எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையாகியும் எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதிலே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆறாம் பக்கம். பாவரிகை. நமக்கு பாவமின் பூமியானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்கு உண்மையில் நமது பாவங்களை அறிக்கையிட்டார். பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க நீதியம் உள்ளவர். நான் எழுதி என் தகப்பனத்தில் போய், தகப்பனே, பரத்து விரோதமாகவும் இந்த பார்வையிடும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்பட்டு நான் பார்க்கிறேன் அல்ல. உம்முடைய கூலிக்காக ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமைத்திருக்கிறது. மனம் திருப்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பற்றிருக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு நாமல். எல்லா விதத்திலும் நம்மை போல் சொல்லிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரோடும் கற்பனையிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். ஆண்டவருடைய தூய சமூகத்திலே இந்த நாளிலே காலையிலே கடந்து வந்திருக்கிறோம். கடந்து போன நாளிலே எங்களுடைய நினைவினாலும் சிந்தனைகளினாலும் எண்ணங்களினாலும் எங்களுடைய அவர்களினாலும் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போமேயானால் உடைய பரிசுத்த சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிற இந்த காலையிலே நம்மை நாமே ஒரு விசை ஆண்டுடைய சமூகத்தில் உடைய பாவங்களை அறிக்கையிட்டதை விட்டு விடுவதற்கு கடவுள் இந்த தருணத்தை கிருபையாய் தந்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மீண்டும் ஒரு விசை மனத்தாழ்மையோடு முதலாவது பாவனைக்கு ஜெபத்தை ஆகும் செபநிலையிலே இருந்து அறிக்கை செய்யலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆளுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிவடைந்து போனோம். எங்களிடத்தில் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நினைக்கின்றதும் உமது பசுத்தக பிள்ளைக்கு விரோதமாக
தகவல்களை செய்வதும் எங்களுக்கு சுமை இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்கள் சில வாக்குத்தத்தங்களின்படியே பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இருக்கும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாய் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுத்தல்களை செயல்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவத்தையும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவை தனக்கு செய்தார்கள். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் கட்டளிட்டரடி வாழ்க்கை சீர்படுத்தலுக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு நீ தந்த தயவுக்காக நாங்கள் சொல்கிறோம். திருத்துவ தெய்வத்தின் தன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் நீர் காட்டிய வழியில் நடக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல தந்தையே. ஆமென். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. மத்தேயு 28 வசனங்கள் 16 முதல் 20 வரை. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக கிறிஸ்துவின் பாமாலைகளிலே 142வது பாடலை பாடுவோம். பாமாலை 142. ஜெபம் செய்வோம்.
கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் தாமே எங்கள் ஒருவரோடும் இடைப்பட வேண்டும் என்று பார்த்து தெரிவிக்கிறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருபத்தி நினைவுகளும் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே திருத்துவ நாயினுடைய தோத்திரங்களையும் வணக்கங்களையும் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு திருத்துவ ஞாயிறு, ட்ரினிட்டி சண்டே என்று சொல்லப்படுகிற இந்த நாளிலே பிதா, குமாரன், பரிசுத்தாவி இவர்களுடைய ஒரே கடவுளாக, இவர்கள் மூவரும் ஒரே கடவுளாக இந்த உலகத்தில் ஒரு வழி வந்ததை சிந்திப்பதற்கு கடவுள் இந்த காலை வேளையிலே நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தொடக்க கால திருச்சபையை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, தொடக்க காலத்தில் இறையியலாளர்கள் இந்த திருத்துவத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த திருத்துவத்தை குறித்து செய்தி அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சிந்தனையோடு இருக்கின்ற பொழுது, கடற்கரையில அவர் நடந்து கொண்டு வந்த பொழுது ஒரு சம்பவத்தை பார்க்கின்றார். கடற்கரையில ஒரு சிறுவன் ஒரு குழியை தோண்டி, அந்த தோண்டின குழியின் அருகிலே இருக்கிற கடல் தண்ணீரை தன்னுடைய கைகளினாலே எடுத்து அந்த குழியிலே ஊற்றிக்கொண்டே இருந்தானாம். தூரத்திலிருந்து அவர் வருகின்ற பொழுது இந்த செய்தியை பார்த்து கொண்டே அவர் வந்தார். தூரத்திலிருந்து வருகிற அருகிலே வந்து, தம்பி என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்னாராம், எனது கைகளிலே இந்த கடல் தண்ணீரை எடுத்து இந்த குழியிலே நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னாராம். திருத்துவம் என்பது நமக்கு கொடுத்திருக்கிற சிற்றறிவிலே புரிந்து கொள்ளுவதற்கு முடியாத ஒரு பெரிய தலைப்பாக இந்த நாட்களிலே காணப்படுகிறது. ஆனாலும் பரிசுத்த ஆவியுடைய துணையோடு இந்த திருத்துவத்தை புரிந்து கொள்ளுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்துவாராக. முதலாவதாக, படைப்பின் வரலாற்றிலே தந்தை என்ன சொல்லப்படுகிற பிதா மூவரின் கடவுளோடு அவருடைய செயல்பாடுகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாம் வாசிக்கின்ற பொழுது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். திருத்துவ தெய்வத்தை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடைபிடித்து வருகின்ற திருச்சபைக்கு கடவுள் ஒருவரே. இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
ஒருவரே கர்த்தர். இதில் இரண்டு வார்த்தைகள், தேவன் கர்த்தர் என்று சொல்லுகின்ற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஒரே கடவுள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடவுளை தான் திரியேக கடவுளாக, கடவுளுடைய செயல்பாட்டை இன்றைய நாட்களிலே நாம் புரிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யோசிக்கின்ற பொழுது, மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ அவர், மத்தியஸ்தராய் இருக்கிற தேவனும் அவர் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இப்படி என்று சொன்னால், இந்த கூற்றின் அடிப்படையிலே தேவன் ஒருவரே, மத்தியஸ்தரும் ஒருவரே, கிறிஸ்து ஒருவரே என்று சொல்லுகிற இந்த திருத்துவ தன்மையை கொண்டிருக்கிற கடவுளை ஒரே கடவுளாக இன்றைக்கு நானும் நீங்களும் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த ஆதியிலே கடவுள் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிற பதம் எபிரேய மொழியிலே ஏலோகிம் என்று சொல்லுகின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஏலோகிம் என்று சொன்னால் பன்மை தன்மையுள்ள 2 பேருக்கு மேற்பட்டவர்கள். எல் என்று சொன்னால் ஒருவர், ஏலோகிம் என்று சொன்னால் 2க்கு மேற்பட்டவர் என்று சொல்லுகின்ற பதத்தை இந்த பகுதியில் பயன்படுத்துகிறார்கள். 2க்கு மேற்பட்டவர் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, படைப்பின் முதலிலே இந்த கடவுள் 3 தன்மையை உடையவர்கள், 3 தன்மையை உடையவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, நான் சொல்லுகின்ற வசனத்தை நீங்கள் இல்லங்களில் சென்று சிந்திக்கின்ற பொழுது, திரியேக கடவுள் திரியேக தன்மையோடு வாழுகின்ற கடவுளை ஒரே கடவுளாக எப்படி இனம் கண்டுகொள்ள முடியும்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நான் என்று சொல்லவில்லை, அதனை நாம் தமது என்று சொல்லுகிறார். தமது என்று சொல்லுகின்ற பொழுது பன்மை தன்மையோடு, ஒருவேளை நான் என்று சொல்லியிருந்தால் பிரித்தாளுகிற ஒரு தன்மை அந்த இடத்திலே வந்திருக்கும். நமது என்று சொல்லி தேவன் தமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்படி என்று சொன்னார், தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் மனிதனை உண்டாக்கினார். திரியேக தெய்வத்தை தனிநபராக பன்மை தன்மை கொண்டவராக இந்த உலகத்திலே அவர் செயல்பட்டு வருகிறார் என்று சொன்னால், அந்த நிலைகளிலே நாமும் அந்த திரியேக தெய்வத்தை எப்படி தரிசித்துக் கொண்டிருக்கிறோம்? 3ஆம் அதிகாரம்
22ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான், அவருடைய சாயலினாலே அவருடைய ரூபத்தினாலே படைக்கப்பட்டுள்ள மனுக்குலம், ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்டுள்ள மனுக்குலம் திரியேக தெய்வம் தம்மிலே ஒருவராக ஏற்றுக்கொள்ளுகின்றதை காண முடியும். அப்படி என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, உரியா ராஜா மரணமடைந்த பின்பு, உசியா ராஜா மரணமடைந்த பின்பு ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முடங்கி போன சூழ்நிலையிலே ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார். ஆண்டவர் அவரோடு பேசுகின்ற பொழுது 6வது வசனம், 6வது அதிகாரம் 8வது வசனம், பின்பு நான் யாரை அனுப்புவேன்? ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று பிதாவின் சித்தத்தை உணர்ந்து குமாரன் மூலமாக மீட்பை பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய அருள்குறையின் வழியாக இந்த உலகத்திலே அவருடைய சிந்தனையை நிறைவேற்றுவதற்கு நான் யாரை அனுப்புவேன்? திறப்பிலே நிற்கின்ற ஒரு கேள்வி. நான் யாரை அனுப்புவேன்? அடுத்த அந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது, யார் நமது காரியமாக போவார்கள்? எனது என்று சொல்லப்படவில்லை, நமது என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆள் தத்துவத்தின் அடிப்படையில் வரலாற்றிலே கடவுள் தந்தையாக செயல்படுகிறதை காண முடியும். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவார்? இப்படிப்பட்ட நிலையிலே கடவுள் பன்மை தன்மையுள்ள கடவுள். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், மோசேயோடு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக மோசே முற்றின் வழியிலே பிதாவாகிய தேவன் மோசேயை அழைக்கின்ற பொழுது மோசே கேட்கிறார், எகிப்திலே சென்று நீ யார் என்று கேட்டால் என்ன சொல்ல முடியும்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை குறித்து சொல்லுகிறதை காரணங்கள். ஆம் பிரியமானவர்களே, படைப்பாளராகிய தகப்பன், மீட்பாளராகிய மைந்தன், உந்துதலாகிய தூய ஆவியானவர், இந்த நிலைகளிலே இந்த 3 தன்மைகளை கொண்ட ஒரே கடவுள் திரியேக தெய்வம் என்பதை நாம் இந்த நாட்களிலே சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டாவதாக, மீட்பின் வரலாற்றிலே மகன் குமாரன் என்று சொல்லப்படுகிற மூவரில் ஒருவருடைய செயல்பாடு. யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனை உடையவனாக ஜீவனுடையவனாக இருக்க வேண்டும், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுக்குலத்தின் மீட்பின் வரலாற்றிலே மூவரு கடவுளின் செயல்பாடு மிக முக்கியமானதாகவும் முழுமையானதாகவும் காணப்படுகிறது. பிதாவாகிய கடவுளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீட்பை பெற்று நித்திய ஜீவனுக்கு நம்மை வழிநடத்துவதற்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வழியிலே செல்லுவதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம்
அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியத்தையும் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு நம்பி வாழுகிற மக்களுக்கு கிறிஸ்துவின் வழியாகத்தான் மீட்பு இருக்கின்ற திட்டத்தை யாரெல்லாம் புரிந்து கொள்ளுகிறார்களோ அந்த திட்டத்தின் வழியாக வருவதற்கு, நித்திய ஜீவனை தருவதற்கு இப்படி கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்விலே, தம்முடைய ஊழியத்தின் பாதையிலே எவ்வளவோ துன்பங்கள், பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், அதன் வழியாக கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரு நல்லுறவை பலப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை நீங்கள் ஒரு இல்லங்களிலே சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவருடைய முழு ஆள் தத்துவத்தையும் இந்த நாட்களிலே இந்த பகுதியிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே தந்தையோடு வாழுகின்ற, பரிசுத்தாவை அனுப்புகின்ற அந்த நிலைகளிலே கடவுள் நம்மை வழிநடத்தியிருக்கிறார் என்று சொல்லலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. வாசிக்க கேட்ட திருமறை பாடம் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்துக்கு செல்வது முன்னதாக கொடுத்திருக்கின்ற பிரதானமான கட்டளை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த கட்டளை என்ன சொல்லுகிறதாம்? பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இந்த திரியேக தன்மையுள்ள கடவுளை உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய வழியிலே அவரை நடத்துங்கள். அவர்களுக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், ஞானஸ்தானம் கொடுப்பது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்பொழுது அவர்கள் சீடராக மாற்றப்படுவார்கள். ஞானஸ்தானம் பெறுவது மாத்திரம் முக்கியமல்ல, ஆண்டவருடைய கட்டளைகளை யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த திரியேக தெய்வத்தை இன்னும் நாம் அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களில் அடங்கிய வார்த்தைகளை இருக்கின்ற பகுதியை நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையில செல்லுவதற்கு முன்பதாக ஆயத்தப்பட்டு ஞானஸ்தானம் பெறுகின்ற பொழுது, யோர்தான் ஆற்றங்கரையிலே ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையிலே இருந்து வருகின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாயிருக்கிறது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன். 17ஆம் வசனம், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குமாரன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை கூட அவரிடத்திலே இறங்குவதை காண முடியும். இந்த திரியேக தன்மையுள்ள கடவுளை ஒரே கடவுளாக இந்த நாட்களிலே நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். திருத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த நாட்களிலே கூட்டுறவும், கூடி வாழுகின்ற வாழ்வும், ஒற்றுமையும், நம்பிக்கையோடு வாழ்கின்ற வாழ்வை வைத்துத்தான் திருத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகின்ற நிலைகளை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம்.
மூன்றாவதாக திருச்சபை வரலாற்றிலே தூய ஆவியானவருடைய செயல்பாடு. இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த பின்பதாக தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் திருச்சபையை உருவாக்குவதற்கு காரணமாயிருந்தார்கள். திருமைந்தனின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணியை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்காக, அந்த திருப்பணியை தோய்வின்றி தொடர்ந்து நிறைவேற்றுவதற்காக தம்முடைய சீடர்களை அவர் தெரிந்து கொண்டார். சீடர்களை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த சீடர்களுக்கு தூய ஆவியானவர் பலனை தந்து, தூய ஆவியானவர் பலனை தந்து நம்முடைய வாழ்விலே இன்றைய வரைக்கும் அவர் நடத்தி கொண்டே இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்தி எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஆலயமாக, நடமாடுகின்ற ஆலயமாக கடவுள் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், பெந்தேகோஸ்தே திருநாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கின்ற பொழுது, பெந்தேகோஸ்தே திருநாளிலே பல சமூகத்திலே இருந்து வந்த மக்கள், பல் சமய சூழலிலே வேறு பாஷைகளை பேசின மக்கள் எல்லாரும் ஒருவராக இருந்திருக்கின்ற ஒரு அனுபவம். பல பாஷைகளை பேசினார்கள், ஆனால் அவர் எல்லாரும் தங்களுடைய பாஷைகளை புரிந்து கொண்டார்கள். ஒருமனப்பாட்டின் ஆவியை தந்து திருச்சபை இயேசுவுக்குள்ளாக வளர்ந்து வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைகளிலே 2ஆம் நூற்றாண்டுடைய பின்பகுதியிலே திருத்துவம் என்று சொல்லுகின்ற வார்த்தையை இறையியலாளர் தெர்த்துல்லியன் என்று சொல்லுகிறவர் இந்த திருத்துவம் என்று சொன்ன வார்த்தையை பயன்படுத்துகின்றார். 2ஆம் நூற்றாண்டிலே தான், 2ஆம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் இறையியலாளர் தெர்த்துல்லியன் என்று சொல்லப்படுகிற இறையியலாளர் திருத்துவம் என்று சொல்லுகின்ற வார்த்தையை திருச்சபைக்கு அறிமுகப்படுத்துகின்றார். கிபி 325ஆம் ஆண்டு பேரரசர் கான்ஸ்டன்டைன் அவர்கள் நிசையா என்று சொல்லுகின்ற இடத்திலே மாமன்றத்தை கூட்டி நிசையா விசுவாச பிரமாண அறிக்கையை திருச்சபைக்கு விசுவாச பிரமாணமாக, விசுவாச அறிக்கையாக செயல்படுகின்ற பொழுது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை தொழுது கொண்டிருக்கிற அந்த திரியேக தன்மையை, கடவுளை நாம் உணர்ந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு திருச்சபை அந்த நாள் தொடக்கம் இந்த நாள் வரையாக அப்படிப்பட்ட விசுவாசத்திலே திரியேக தன்மையுள்ள ஒரே கடவுளை, திரியேக தன்மையுள்ள ஒரே கடவுளை இன்றைக்கும் நானும் நீங்களும் ஆண்டவராகிய கடவுளை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நிறைவாக நாம் வாழுகிற வாழ்விலே உறவும் ஒற்றுமையும் அன்பும் உதயமாவதற்கு காரணம் திருத்துவம். உறவும் ஒற்றுமையும் அன்பும் உதயமாவதற்கு காரணம் திருத்துவம். நம்முடைய சிந்தனையின்படி கடவுள் படைத்தார், இயேசு கிறிஸ்து மீட்பின் வழியாக நம்மை மீட்டெடுத்தார். தூய ஆவியானவருடைய செயல்பாட்டின்படியாக இன்றைக்கும் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட நிலையிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது பிலிப்பு சொல்லுகின்றதை நாம் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வசனங்களை ஆண்டவர் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிலிப்பு கேட்கிறார், ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும் என்று சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என் சுயமாய் நான் செய்யவில்லை, நானும் பிதா என்னுள் இருக்கிறதையும் அறியவில்லையா?
பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியாகிய கடவுள் மூவரும் ஒன்று என்று சொல்லுகின்றதை பிலிப்புக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்த்துகிறதை காண முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த திருத்துவத்தின் கடவுளை நாம் கண்டுகொண்டு உள்ளது நமக்குள்ள ஒரு புதிய ஆற்றல், ஒரு புதிய ஊக்கம், ஒரு புதிய வழிநடத்துதலை அவர் நமக்கு சொந்தமாக்கி தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலைகளிலே இந்த ஆற்றலையும் இந்த ஊக்கத்தையும் இந்த உத்வேகத்தையும் உலகத்திலே வாழுகிற நானும் நீங்களும் அங்கமாக இருந்து ஒப்படைத்து அவருக்கென்று வாழ்வதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட நிலைகளிலே இந்த திரியேக கடவுளுடைய தன்மையிலே நாம் உணர்ந்து கொண்டு ஒரே கடவுளை வழிபடுகிறோம் என்று சொல்லுகிற நிலைகளிலே நாம் புரிந்து கொள்வதற்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பிதாவாகிய தேவன் உலகத்தை படைத்து குமாரன் வழியாக மீட்பை பெற்று பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு உலகத்திலே ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகின்ற உண்மை நாங்கள் கண்டிருக்கிற இந்த திருத்துவத்தின் அடிப்படையில் ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே கடவுள் என்கின்றதை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்திலே பறைசாற்றுவோம். உலகத்து மக்களுக்கு அவர்களை ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்துவதற்கு எங்களை ஒரு கருவியாக இருக்க துதிக்க நமக்கு எல்லாம் செலுத்துவோம். இன்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீர்கள் ஜீவன் நல்ல தந்தையே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று காலை மாலை ஆராதனை முறையை புஸ்தகத்திலே 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய அவருடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமரத்திற்கு வைத்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர் தெரிந்தெழுதினார். பரலோகத்திற்கு ஏறி செல்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுமையில் பரிசுவாசி ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரந்து செய்யப்பட்ட பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகள் பிரச்சனை தச்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். சமாதானத்துக்காக ஜெயிப்போம். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்திப்பதும் ஆகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்முடைய சேர்ப்பதே மெய் சுவாதீனம். தேவனையே தஞ்சமாய் கொள்ளும் அடியராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதபடியாக எங்கள் சத்துருக்கள் செய்த எல்லா பிரயத்தினும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தேவை கிருபைக்காக ஜெயிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரை நம்முடைய சோமா நடத்திலிருந்து எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளும் உமது விரிந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி
நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமல் எவ்வித மோசத்துக்கு மகப்படாமல் முது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறது எப்படி செய்வதற்கு நாங்கள் செய்த எல்லாவற்றையும் ஆளுநர் நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரே சிறுசன் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உடைய கரம் எங்கள் ஒருவரோடும் கூட இருந்து வந்து வழிநடத்துகிற உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் நாங்கள் வாழுகிற தேசத்திலே கொரோனா வைரஸ் என்று சொல்லப்பட்ட தொற்று வியாதியினாலே சென்னையிலே குறிப்பாக பல மாநிலங்களிலே இந்த நோய் தொற்று அதிகமாகிக் கொண்டே வருகிறது நினைத்து நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். 65 நாட்களுக்கு மேலாக கடந்து விட்டாலும் இந்த நோய் தொற்று இன்னும் பரவிக்கொண்டே இருக்கின்ற சூழ்நிலையில 144 தடை உத்தரவு நிமித்தமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மிகவும் துன்பத்தோடு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே நீர் மனமிறங்க வேண்டும் என்று பார்த்தே நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், நியாயங்கள், வேண்டுதல்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கும் என்னாலும் தயவாய் மன்னித்து எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று பார்த்தே நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திலே வாழ்கிற வாழ்விலே இடர்பாடுகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். மனமிருந்தும் உதவி செய்யும். நாங்கள் வாழ்கிற தேசத்திலே சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, நிறைவை தூய ஆவியானவர் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்திலே நாங்கள் கேட்டு நிற்கிறோம். அப்படி தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நோய் நிமித்தமாக வருகின்ற அனைத்து துன்பங்களையும் உடைய பாத்திர வைக்கிறோம். இந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய நாட்டிலே பிரதம மந்திரி முதல் முதலமைச்சர் வழியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரே, இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் ஆண்டவரே இதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை சுவாமி. விரைவாக மருந்து கண்டுபிடிக்க தெரிவித்தார். இதற்காக எடுத்துள்ள முயற்சிகளை ஆசிரியர் முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், மருத்துவர்கள், தாதியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறை மக்கள் அனைவருக்காக செபிக்கிறோம். இரவென்றும் பகலென்றும் பாராதபடி கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அநேக மருத்துவர்களுக்கும் தாதிமார்களுக்கும் இந்த நோய் தொற்றினாலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். மனமிருந்து இதிலிருந்து விடுதலை தலைவே என்று சொல்லி நம்பிக்கையோடு பேசுகிறவர்களும் ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொன்ன பின் ஆண்டவர் தொடர்ந்து நிறைகளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் வழியாக வழிநடத்த உங்களுடைய பாதம் பெறுவோம். இந்த நாளில் இதற்காக எடுத்துள்ள முயற்சியை நீ ஆசிர்வதி. எங்களுடைய திருச்சபைக்காக வருகிறோம், திருமக்களுக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, திருச்சபை மூலமாக அனைத்து திருப்பணிகளுக்காக செபிக்கிறோம். ஞாயிறு பள்ளி தேர்விலே எங்களுடைய ஆலயத்திலிருந்து திருமணத்தை ஒரு 100க்கு 100 வாங்கின இந்த பிரசன்னமானுக்காக செபிக்கிறோம். நிராசீர்வதியும் ஞானத்தினாலும் அறிவினாலும் எங்களுடைய திருச்சபையுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற சுவாமி. தொடர்ந்து பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வாழவும் உடைய ஞானத்தின் வழியாக வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள்தார். திருச்சபை மூலமாக நடைபெறுகிற திருப்பணிகள் எல்லாவற்றையும் பார்த்து வைக்கிறோம். கிராம ஊழியங்கள், ஆலய ஆராதனைகள், இன்னும் ஆண்டவரே பெண்களை சங்கம், ஆண்களுக்கு சங்கம், ஞாயிறு பள்ளி, இப்படி பல்வேறு நிலைகளிலே திருப்பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலை முடங்கி இருக்கிறது அப்பா. இதெல்லாம் மீண்டும் மீண்டும் இவையெல்லாம் நடைபெற வேண்டும். ஆலயம் திறக்கப்பட வேண்டும். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை திருச்சபை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏக்கத்தோடு தாகத்தோடு மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற சுவாமி,
நம்முடைய ஆலயத்திலே வந்து தொழுது கொள்ள முடியாதபடி பிள்ளைகள் தம்முடைய இல்லங்களிலே முடங்கி இருக்கிறார்கள். கடவுள் கிருபை பாராட்டும் இதற்கு செய்யலாம். வரை நாட்களிலே ஆலயத்தை திறந்து நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அப்படி தருகிற நம்முடைய தயவுக்காக கொண்டு சென்றோம். எங்களுடைய திருமணத்திற்காக செபிக்கிறோம். பேராயர் அம்மா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியுடைய செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அனைத்து குருமார்கள், உதவி குருமார்கள், நற்செய்தி பணியாளர்கள், திருப்பணி செய்துள்ள அத்தனை மக்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்னுடைய பாத்திலே நாங்கள் கஞ்சி சாமி. நம்முடைய திருவிழா சின்னத்தை உணர்ந்து அவரவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளிலே உண்மையோடு முத்தமுத்தோடு நடந்துள்ள நீர் தெரிவித்தார். அனாதைகள், திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள் மற்றெல்லா மக்களுக்காக செபிக்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய திருச்சபையில எங்களுடைய பொது சேகரத்தின் தலைவர், செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், திருமண உறுப்பினர்கள் அனைவருக்காக நான் செபிக்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர் வழியாக இந்த நாட்களில் திருச்சபை வளர்ச்சியில் எந்த விதமான பக்கம் வந்துவிடாமல் பாதுகாத்தரணும். ஆலயத்தில் நடைபெறுகின்ற அனைத்து பணிகளுக்காக செபிக்கிறோம். மதுச்சுவர் கட்டும் பணி, PA சிஸ்டம் அமைக்கும் பணி, இன்னும் மீதமுள்ள பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகளை என் தேவர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிற தயவுக்காக சென்றோம். ஆலயத்தின் வாசலுக்குள்ளாக வருகின்ற பொழுது சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, நிறைவை ஆசீர்வாதம் தந்து எங்களை வழிநடத்த நம்முடைய பாதம் முடியும். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். என் ஆசீர்வதியும். திருச்சபையில் சார்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து மக்களையும் நாங்கள் மன்னிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர்களாக என் தேவன் தாமே ஆசீர்வாதம் வழிநடத்த நம்முடைய பாதம் முடியும். உலகத்திலே கண்ணீரோடும் கவலையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் வாழ்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். என் ஆசீர்வதியும். சிறு குழந்தைகளுக்காக செபிக்கிறோம். வயது போக்கின் அடிப்படையில் இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய பெற்றோருக்காக செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதி சுவாமி. உடைய கரம் அவரோடு கூட இருந்து வழிநடத்தக்கூடிய பாவம் ஆண்டவரே, இந்த புதிய கல்வியாண்டுக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். புதிய வகுப்பில் செல்வதற்கு பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் உடைய கிருபையினால் வழிநடத்தக்கூடிய பாவம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவதற்கு ஏற்பட்டுள்ள அனைத்து காரியங்களுமே அப்படி பார்த்து வைக்கிறோம். பிள்ளைகள் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி புதிய வகுப்பில் செல்ல நீர் வைத்தார். இந்த கல்வி ஆண்டிலே மேல் படிப்புக்கு செல்கிற பிள்ளைகள் கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறார்கள் சார். எல்லாவற்றையும் நீக்கி போட்டு, பயத்தையும் கலக்கத்தை நீக்கி போட்டு நல்ல பிரகாசமான எதிர்கால வாழ்வை ஆண்டவர் கிருபையாய் தந்து வழிநடத்தக்கூடிய பாருங்கள். இந்த கல்வி ஆண்டுக்குள்ளே நுழைவதற்கு பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசிரியர் தருவதற்கு பெற்றோருடைய தேவைகளை தேவன் சந்திக்க முடிந்தது பார்த்து அப்படி தருகிறபடி தயவுக்காக இத்தருணத்தில் ஒரு குடும்ப நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வமுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வருகின்ற பொழுது உங்கள் கேட்கிற அரிசிவன் சொல்லி வாக்காளி இருக்கிறீரே. கர்த்தாவே, முதலியனாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாகி எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி எம்மையிலே உங்களை சந்தித்து அறிய அறிவியும் மறுமையிலே நித்திய ஜீவனும் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகளை வாசிப்போம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கும் தொழுது கொள்கிற திருச்சபை மக்கள் யாவருக்கும் போதக சேகர குழுவின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 8ஆம் தேதிக்கு மேல் வழிபாட்டு தலங்களை திறக்க மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசாங்கம் வழிபாட்டு தலங்களை திறக்கவும் வழிபாடுகளை நடத்தவும் விதிமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்தபடியாக நமது ஆலய ஆராதனையை நடத்த போதக சேகர குழுவின் கூட்டம் கூட்டப்பட உள்ளது. இக்கூட்டத்திற்கு பிறகு ஆராதனை பற்றிய விவரங்கள் சபையாருக்கு அறிவிக்கப்படும். மாத சந்தா கவர் நமது ஆலய ஊழியர் திரு மூர்த்தி மான்சிங் மூலமாக கொடுத்து அனுப்பப்படும். சந்தா செலுத்த விரும்புகிறவர்கள் அவர் மூலமாக திரும்ப கொடுத்து அனுப்பும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபையாருக்கு அடியானின் அன்பான வேண்டுகோள், தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். நோய் தொற்று வேகமாய் பரவி வருகிறது. குறிப்பாக சென்னை
பகுதிக்காக மற்றும் நோய் தொற்றால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மிகவும் அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே வெளியே செல்லுங்கள். எங்கு சென்றாலும் சமூக இடைவெளியினை கடைபிடியுங்கள். முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் ஆயரையோ செயலர் பொருளரையோ அணுகும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நோய் தொற்று, பஞ்சங்களை விளைவிக்கும் வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு ஒரு புறம், இயற்கையின் சீற்றங்களினாலே பாதிப்பு, மீண்டும் ஒரு புயல் உருவாகி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இவைகளெல்லாம் சீர்படுத்த சரி செய்ய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே முடியும். காணிக்கை அறிவிப்பு முடிந்தவுடன் தேசத்திற்காக திறப்பிலே நிற்க திரு ஆனந்தசீலன் அவர்களை அழைக்கிறோம். முப்பத்தி 1/5/2020 ஞாயிறு காவேரிப்பட்டினம் ஆராதனை காணிக்கை 1080 ரூபாய், ஸ்தோத்திர காணிக்கை 610 ரூபாய், ஈஸ்டர் கவர் காணிக்கை 600 ரூபாய், மாத சந்தா 2320 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கம் 155, வாலிபர் ஐக்கிய சங்கம் 110, நச்சேரி பணி காணிக்கை 285 ரூபாய், டிபிஎம் காணிக்கை 50, 31/5/2020 வரை மொத்த காணிக்கை 5210 ரூபாய். 5/6/2020 ஆராதனை காணிக்கை 1000 ரூபாய், மாத சந்தா 9115 ரூபாய், ஸ்தோத்திர காணிக்கை 800 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கம் 1130 ரூபாய், வாலிபர் ஐக்கிய சங்கம் 200 ரூபாய், நச்சேரி பணி காணிக்கை 2860 ரூபாய், டிபிஎம் காணிக்கை 955 ரூபாய், ஏல வரவு 1000 ரூபாய். 5/6/2020 வரை மொத்த காணிக்கை 17060 ரூபாய். ஸ்தோத்திரமே. நாம் யாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ண ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரம் 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 ராஜா. துதிக்கிறாங்க தாவே, துதிக்கணும் 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 ராஜா. நன்றி கத்தாவே. ஒரு தாய் தேற்றுவது போல நீர் எங்களை தேய்ச்சி கொண்டிருக்கிறது ராஜா. எத்தனை நன்மைகள் நீர் எங்களுக்கு செய்திருக்கிறது ராஜா. நன்றி கத்தாவே, நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா, அந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. சிங்காசத்தில் வீட்டுக்கவே உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி கத்தாவே, நன்றி 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 ஆண்டவர். உமக்கு நன்றி சொல்ல போதாதையா. ஸ்தோத்திரம் இந்த நாவு போதாதையா ராஜா. ஸ்தோத்திரம் கத்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ராஜா. அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்கத புத்திர சிவகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது ராஜா. நன்றி கர்த்தாவே, நன்றி 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 ஆண்டவரே. இதோ இந்த ஜெப வேலை நீ கொடுத்தமைக்காக உனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு காரியம் உங்களுடைய சித்தத்தின்படி நீர் ஆண்டவரே நீர் நடத்தி கொண்டதற்காக உனக்கு கொடான கொடி நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. இதோ இந்த நேரத்திற்காக ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த 2 நாளாகம் 7ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்கள் சொன்னபடி ஆண்டவரே, இதோ நான் வெட்டுகளையும் ஆண்டவரே அப்பா கொள்ளை நாயை நான் அனுப்பேன். ஆனாலும் ஆண்டவரே என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஜெபம் பண்ணி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தன்னுடைய முகத்தை தேடி தன்னை பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் ஆண்டவரே அப்பா பரலோகத்திற்கு நான் என்னோட அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே அப்பா அவருடைய தேசத்தை ஒரு சேமத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லிக்கிறேன் ராஜா. அப்பா எங்கள் பாவங்களை ஒரு விஷயம் நீர் எங்களை மன்னியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ உலக பிரமாக நடந்ததாலும் கர்த்தாவே, ஆனாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு விஷயம் நீர் எங்களை பாவங்களுக்காக நீர் எங்களை மன்னியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ராஜா. இதை இந்த கொள்ளை நோயினால் ஆண்டவரே அவதிப்பட்டுக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உங்களோட கரத்தை நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்தில் உங்களோட கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இதோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ராஜா. அப்பா ஒரு விஷயம் நீர்களை பாவங்களை எல்லாம் மன்னியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம்
துதிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் ஒரு விசை ஆண்டவரே, இதோ அப்பா நீர் ஒரு விசை நீர் எங்களை மன்னியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா. அப்பா எத்தனையோ ஜனங்கள் ராஜா அப்பா இந்த கொள்ளை நோயினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ராஜா. அப்பா நீர் அவர்களுடைய அப்பா உங்களுடைய காயப்பட்ட கரங்களை தொட்டு நீ ஆசீர்வதியும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா. முக்கியமாக ஆண்டவரே அப்பா சென்னை பட்டணம் மற்றும் ஆண்டவரே செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இந்த கொரோனா தொற்று ஆண்டவரே அப்பா பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது கர்த்தாவே. அப்பா நீர் ஒரு விசை ஆண்டவரே அப்பா வேலி அடைத்து நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக உங்களுடைய கருத்தை நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா. இதோ இந்த தேசத்தில் ஆண்டவரே அப்பா இந்த கொள்ளை நோயினால் மூலமாக ஆண்டவரே ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டு பண்ணுவதற்காக உங்களுக்கு ஆனக்கூடி ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம் ராஜா. அப்பா எத்தனையோ தேசங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தன்னுடைய ஆலயங்கள் எல்லாம் ஆண்டவரை பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே இதோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒரு ஜப ஐக்கியத்தினை உண்டு பண்ணதற்காக உங்களுக்கு ஆனக்கூடி ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி கர்த்தாவே. அப்பா இதோ ஆண்டவரே ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டு பண்ணதற்காக உங்களுக்கு ஆனக்கூடி ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுடைய வருகை நாட்டிலே ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே எந்த ஒரு ஆடும் ஆண்டவரே அப்பா அந்த மெய்ப்பில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பந்தியில் சேராமல் ஆண்டவரே விலகி போகத்தக்கதாக ஆண்டவரே அப்பா நீர் எல்லா ஆடுகளையும் ஆண்டவரே நீர் கிட்டி சேர்த்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய கருத்தை நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா. மற்றும் ஆண்டவரே அப்பா இந்த தேசத்திற்காக ஆண்டவரே அப்பா இந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே அரசியல் தலைவர்களுக்காகவும் ஆண்டவரே மற்றும் அதிகாரிகளுக்காக உங்களுடைய கருத்தை நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. அவளை ஏற்பட அப்பா அவளை பாஸ்வரமாக அவர் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே செயல்களையும் ஆண்டவரே நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாக உள்ள கருத்தை நாங்கள் வைக்கிறோம் கர்த்தா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா. மற்றும் இந்த தேசத்தில் ஆண்டவரே அப்பா விக்கிரங்கள் அப்பா நிரம்பி இருக்கிறது கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களே ஆண்டவரே தங்கள் விக்கிரங்கள் எல்லாம் ஆண்டவரே வீடு அப்பா ஸ்தோத்திரம் எடுத்து போட்டுவிட நீர் ஒருவனே கர்த்தர் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே ஒரு மாபெரும் சாட்சி ஒரு எழுப்புதலின் தேசமாக நீர் உண்டு பண்ணும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தென்கிற தேசத்தில் போல ஆண்டவரே உகண்ட தேசத்தை போல ஆண்டவரே இந்திய தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டாகும்படியாக உங்களுடைய கரத்தை நாங்கள் வைக்க கர்த்தாவே. நீ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை ஆண்டவரே அப்பா நீ செய்வதற்காக ஆனக்கூடிய நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் மற்றும் ஆண்டவரே உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேசங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த கிறிஸ்தவ தேசத்தில் ஆண்டவரே அப்பா மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ராஜா. ஏனென்றால் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதோ அந்த ஆதி கால திருச்சபையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எத்தனையோ மிஷனரிகள் அனுப்பினார்கள் ராஜா. ஆனாலும் ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே அப்பா வேர் இஸ் காட் ஆண்டவரே கடவுள் எங்கே எல்லாம் எங்களுடைய சொந்த முயற்சி என்று ஆண்டவரே அப்பா நினைத்து கொண்டிருக்கிறார் ராஜா. அப்பா அவர்களை பாவங்களை எல்லாம் ஒரு விசை நீர் மன்னியும் கர்த்தாவே. அப்பா அதோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே நோய் தொற்றுகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் எடுத்துப்படும்படியாக அவங்களுடைய கரத்தை நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. இது அந்த மரணத்தையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா வேலி அடைத்து நீர் காப்பாற்றி வழி நடத்தும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா. இது மீண்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இது எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. இந்த திருச்சபை அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. இதோ பெரியோர் முதல் சிறியோர் வரை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக உங்களுடைய கரத்தை நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. இது அந்த திருச்சபையில் நடக்கின்ற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இது அந்த கிராம ஊழியங்களும் ஆண்டவரே அப்பா சிறுவர்கள் நடக்கின்ற ஊழியங்கள் ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே காது கேளாத நடக்கின்ற ஊழியர் எல்லோரோட கருத்தை நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீர் வழி நடத்தவே என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா. மீண்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களை கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இது இந்த ஜப விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களை கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இது இந்த ஜபத்தை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா இந்த செவி கொடுத்து நீ கேட்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே ஒப்புக் கொடுத்து நாங்கள் அந்த ஜபத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்க கையில் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 101வது பாடலை பாடுவோம். வரவேணும் பரணாவியே என்று சொல்லுகிற பாடலை பாடும்பொழுது நம்மை கத்திருக்கின்ற காணிக்கை சேமிப்போம். உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் காணிக்கை எடுத்து உண்டியல்களிலோ அல்லது ஒரு பிரத்யேகமான கவர்களை எடுத்து வைத்து ஆலயங்களுக்கு உங்களை படைக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை 101. வரவேணும் பரணாவியே
இலங்கும் சுடராய் மேவியே வரவேணும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவியே மருளாம் பாவம் மருவிய எனக்கு மருளாம் பாவம் மருவிய எனக்கு வானாய் கினியாய் ஞானத்தைச் செய்த வரவேணும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவியே பலமானய பாவமும் பாழாகும் நோய்களும் பலிய கொடரோகமும் மாம்ச சிந்தை ஓடும் பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன் பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன் எலியாவின் ஜெபத்து இறங்கிய வண்ணம் வரவேணும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவியே என்றன் பாவம் யாவையும் எரிக்கும் இவரலோ எங்கும் இந்த லோகத்தில் ஏத்தியுமை காண்கிறேன் எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா இன்றே வானாய் கினி வரவேணும் வரவேணும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவியே குடிகள் எந்த பாவமும் அடியோடு தொலைத்திடும் தடுத்தார் கொள்ளும் தோசமும் சாம்பலாக செய்திடும் படிப்பிசை காற்றுக்கு பரந்தோடும் சாம்பல் போல் படிப்பிசை காற்றுக்கு பரந்தோடும் சாம்பல் போல் அடியே இயேசு கருதினம் பணி செய் வரவேணும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவியே ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் மறுபடமாக இருக்கிற பரிசுத்தமுள்ள அன்பு தந்தையே, இந்த காலை வேளையில் மகிழ்ந்து படைத்திருக்கிற இந்த காணிக்காக நேசிக்கிறோம். ஆசீர்வதி இதை ஏற்றுக்கொண்டு வழிநடத்துகிறேன் தான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கருவின் இந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் அவருடைய கிருபை எங்களோடு இருக்க தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஆசீர்வதி உடைய கரம் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய இடத்துடைய பாதுகாப்பு இந்த ஆராதனை தொடக்க முடியும் புனிதமாய் எங்களோடு இடைப்பட்ட உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உலகத்துக்குள்ளாக சென்று நாங்கள் வாழ்க்கை பயணத்தை நடத்தும் பொழுது தூயாமரோடும் இடைப்பட்டு வழிநடத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். கேட்டதும் கேட்க மறந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்த வேண்டுமா என் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் தீவுன நல்ல தந்தையே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் தூய ஆவியின் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்திருப்பதாக.
அனுக்கிற வார்த்தையோடு இப்பொழுது அடியரை அனுப்புமையா. சமாதத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே